சார் நீங்க மேலேயே தங்கிக்கோங்க. தேங்க்யூ. Get in. என்னப்பா சாஞ்சிட்டீங்க? நான் எங்கடா சாஞ்சு? அந்த வீடு என்ன சாச்சிருச்சுடா. பீச்னு சொன்னீங்க, வீடு தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பீச் இருக்கு. வாவ், அம்மா ஏதோ பீச்சுக்கு போற வழியில இருக்கிற இந்த வீடு கூட பயங்கரமா இருக்கு. ஏனா இந்த இடத்துல பேய் இருக்குன்னு போய் சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆமா அப்படியே தான் இருக்கு. ராகவ் போங்க. வந்துட்டேன் மேடம். ஷாட் ரெடி பண்ணுங்க ராகவ். இந்த வீட்டுக்கு முன்னாடி 2-3 ஷாட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் நேரா பீச்சுக்கு போய்டுவோம். ஓகே, ரெடி ராகவ். மேடம் அவங்கள உள்ள வர சொல்லுங்க. அவங்க வருவாங்க ராகவ். நீங்க கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ரோலிங் ரன்னிங் ஆக்ஷன். கிரீன் டிவி. ஏங்க ஜாக்கி சான் நைட்ல இருந்தா நீங்களும் அவர மாதிரி குதிப்பீங்களா? மேடம் ராகவ், நான் தான் குதிக்க சொன்னேன். நீங்க தானே குதிக்க சொன்னீங்க. குதிக்கிட்டோம். ஆங்கர் மேடம், குதிக்கும் போது கொஞ்சம் சொல்லிட்டு குதிங்க. அப்பதான் நீங்க குதிக்கிறத படம் பிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் மேடம், இங்க பாரு, பேய் பத்தி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண சொன்னாங்க. நம்மளே பேய் மாறி கிரீன் டிவி அப்படிலாம் கத்தக்கூடாது, சரியா? அழகா இருக்கீங்க, அடக்கமா இருங்க, நல்லா வரீங்க. ரெடி மேடம். கிரீன் டிவி உங்களுக்காக ஒரு புதிய நிகழ்ச்சியை கொடுக்க போகுது. பேய் இருக்கா இல்லையா? நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. பேய் கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, கை இருக்குமா, கால் இருக்குமா, நடந்து வருமா, பறந்து வருமா? இல்லாத பேய் இவளே கூட்டுறா போல. கத்தல தானா வந்து நிக்க போகுது. ஐயோ, இத பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க இந்த இடத்துல தான் பேய் இருக்கு சொல்றாங்க. ஐயோ, என்ன ராகவ், அப்படி இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். ஸ்கிரிப்ட்ங்க இது. ஆமா, ஸ்கிரிப்ட். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா நம்ம உள்ள போறோம். உள்ள என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் பாடதான். ஐயோ பஸ். ஏய் வெயிட், பூஜா பயந்துட்டே திறக்கிற மாதிரி கதவை தர. ராகவா, கேமரா ஆன். ஐயோ, இவ்வளவு லவ் பண்ண வந்து நான் படுற பாடு இருக்கு. ராகவா பின்னாடி போங்க. மேடம், என்னது தூண் மேல உட்காந்துக்கிற மேடம். கீழே இறங்குங்க. சாரி கிரீன் டிவி. முதல்ல கேமரா போடுங்க. எல்லாரும் இங்க வாங்க. ஐஸ்வர்யா, மேடம், ஒரு பிளாக் கிளாத் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த செவத்துக்கு பின்னாடி நில்லு. பூஜா பேசிட்டு இருக்கும்போது சரக்குன்னு பேக்ரவுண்ட்ல போ. ஓகே பூஜா, நீ டக்குன்னு டர்ன் பண்ணி பார்த்து ஏதோ போன மாதிரி பயந்து நீயே பில்டப் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடு. ஆடியன்ஸ் கண்டிப்பா பேய் தான் பின்னாடி போச்சுன்னு நினைப்பாங்க. டிஆர்பி எக்ரும். ஐஸ்வர்யா மேடம், முதல்ல பூஜா டயலாக் சொல்வாங்க. நான் சொல்லும் போது நீ பின்னாடி ஓடணும். ஓகே மேடம். பூஜா, கெட் ரெடி. எஸ் மேம். ஸ்டார்ட் தி கேமரா. யா, ரன்னிங். பூஜா, டயலாக். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இந்த வீட்ல பேட்ஸ் வந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாங்க. மேடம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா முன்னாடி ஓட சொன்னா டைரக்டர் பேச்சை கேட்காம வீட சுத்திக்கிட்டு பின்னாடி ஓடுறா. ஐயோ மேடம், நான் இன்னும் ஓடவே இல்ல. என்னது, ஓடவே இல்லையா? அப்ப இது பேட்ஸ் ராகவ். அந்த பக்கம் போன பேட்ஸ் இந்த பக்கம் வந்திருக்கும். பேட்ஸா? ஆமா. பேட் பேட்ஸ் மேடம். என்ன வர நீ போகுது? உள்ள போ. கேமரா ரன்னிங்ல தான் மேடம் இருக்கு. ஓகே. பூஜா டயலாக். அந்த கதவை நான் மெல்ல திறக்கும்போது அங்க இருந்து நிறைய பேட்ஸ் வந்த மாதிரி. மேம், பின்னாடில இருந்து யாரோ ஓட்டாங்க. என்ன நடிக்கிறாளுங்க பாருங்க. வாங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க பீச் பீச் வேறயா?
நீங்க கேமரா இங்க வச்சிருங்க. சரி, madam. பூஜா நீ அங்க போய் நில்லு. எஸ் ராகவ் இங்க லோ ஆங்கிள் ஷாட் வச்சுக்கோங்க. ஒரு சைடு பூஜா இருப்பா, ஒரு சைடு நான் கீழே இருந்து மணல் எடுத்து போட்டுக்கிட்டே ஆ இருப்பேன். இது ஸ்டார்டிங் டைட்டிலுக்காக எடுக்கிறேன். கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும். மேடம் சஜா பீட் சவுண்ட். ஐயோ ஒன்றுக்கும் ஒரு பதில் வச்சு